بسم الله الرحمن الرحيم والسماء ذات البروج واليوم الموعود وشاهد ومشهود قتل أصحاب الأخدود النار ذات الوقود إذ هم عليها قعود وهم على ما يفعلون بالمؤمنين شهود وما نقموا منهم إلا أن يؤمنوا بالله العزيز الحميد. الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லாம் வல்ல இறைவனுடைய பேர்நாமம் போட்டி ஆரம்பம் செய்கின்றேன். பழமையாக இறுதி பத்தில் இறை அருளும் லைலத்துல் கதரும் கிடைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே இந்த இடத்திலே நாங்கள் கூடி கியாமுல் லைலை தொழுது அல் குர்ஆனிய விடயங்களையும் சுன்னாவுடைய விடயங்களையும் நாங்கள் படித்து வருகிறோம். அந்த வகையில் இன்று வழங்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு நரகவாதிகளின் பண்புகள் என்று சொல்லுகின்ற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் இஸ்லாம் ஒரு கலிமாவில் லா இலாஹ இல்லல்லா என்று சொல்லுகின்ற அந்த ஏகத்துவ வார்த்தையில் இஸ்லாம் வேறுண்டி இருந்தாலும் அதை அடுத்து இஸ்லாம் நல்ல பண்பாடுகளைத்தான் இந்த உலகத்திலே ஊக்குவித்திருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்கலாம். நல்ல பண்பாடு சுவர்க்கத்துக்கு கொண்டு போகும், கெட்ட பழக்க வழக்கங்கள் நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதனால் பண்புகள் என்பது இஸ்லாத்திலே மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடித்திருப்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடிகிறது. பழக்க வழக்கங்கள் அல்லது பண்பாடுகள் என்று சொல்லுகின்ற இந்த விடயம் மிக முக்கியமான ஒன்று தோழர்களே. இன்றைக்கு நிறைய சகோதரர்கள், குறிப்பாக ஏகத்துவம் பேசுகின்ற சகோதரர்களுடைய உள்ளங்களிலே ஒரு திருப்தி இருக்கிறது. என்ன என்றால், அல்ஹம்துலில்லாஹ், நம்ம எப்படியோ ஷிர்க்ல இருந்து தப்பிட்டோம், எப்படி என்றாலும் மௌத்தாயினால் எப்படியோ சுவர்க்கம் என்ற ஒரு தன்மை இன்றைக்கு உள்ளங்களிலே வளர்ந்து போயிருப்பதை பார்க்கிறோம். இது எங்களை ஷைத்தான் வழிகெடுத்து கொண்டிருக்கின்றான் என்பதற்கு நல்ல உதாரணம். ஏனென்றால் நாங்கள் ஷிர்க் செய்ய இல்லை, மற்ற எல்லா பாவமும் செய்கிறோம். இன்றைக்கு நிறைய பேருடைய உள்ளத்துல எப்படியாவது ஷிர்க் செய்யாம மௌத்தாகினா நமக்கு சுவர்க்கந்தானே என்று நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹு தாலா நாளை மறுமையில கொஞ்சம் பேரை நரகத்தில் போடுவான். அந்த நரகத்தில் போட்டு அவர்களுக்குரிய தண்டனையை இறைவன் நரகத்திலே வழங்கியதற்கு பிறகு அவர்களை எடுத்து சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். அவர்கள் என்ன என்ன பாவம் செய்தார்களோ, என்ன என்ன குற்றங்கள் செய்தார்களோ, அந்த குற்றத்துக்குரிய தண்டனையை உலகத்தில் அவர்கள் செய்ததற்குரிய தண்டனையை நரகத்திலே அனுபவித்ததற்கு பிறகு அல்லாஹ் சுவர்க்கத்துக்கு அனுப்புவான். இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் ஏகத்துவவாதிகள். இவர்கள் தான் ஷிர்க் செய்யாமல் மரணித்தவர்கள் தோழர்களே.
ஷிர்க் செய்து மரணித்தால் அவனுக்கு நிரந்தர நரகம், நரகத்திலே இருந்து அவன் மீள முடியாது. ஏகத்துவவாதிகள் தான், ஷிர்க் செய்யாமல் மரணித்தவர்கள் தான் அவர்களுடைய பாவத்துக்குரிய தண்டனையை அல்லாஹ் நரகத்திலே அவர்களை போட்டு அதற்குரிய தண்டனைகளை கொடுத்துவிட்டு இறைவன் சுவர்க்கத்துக்கு அனுப்புகிறானே, இவர்கள் வேறு யாரும் அல்ல, ஏகத்துவவாதிகள் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. ஷிர்க் செய்யாமல் உலகத்திலே எல்லா பாவத்தையும் செய்தவர்கள். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான், அல்லாஹ் நாடினால் தண்டிப்பான், அது வேறு விடயம். ஆனா இன்றைக்கு நம்மட மனசிலே எல்லாம் அப்படி ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது. எப்படியோ அல்லாஹ் நரகத்துல போட்டுட்டாவது சுவர்க்கத்துக்கு அனுப்புவானே, அல்லாஹ் நரகத்தில் போட்டுட்டாவது எங்களை சுவர்க்கத்துக்கு அனுப்புவானே என்று சொல்லுகின்ற ஒரு வகையான நோய் இன்றைய உள்ளங்களில் ஆட்டி படைப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதனால நரகவாதிகளின் பண்புகள் என்று சொல்லுகிற போது நல்ல பண்பு இருக்குத்தானே, அது எங்களை சுவர்க்கத்துக்கு நிச்சயம் இட்டு செல்லும். நல்ல பண்பு இருந்தால் மார்க்கத்தில் உறுதியாக இருப்பதற்கு உறுதுணையாக இருக்கும், பித்அத் செய்வதற்கு தடையாக இருக்கும், மார்க்கத்தில் நல்ல தெளிவை தரும், மார்க்கத்தில் நல்ல இனிமையை நல்ல பண்புகள் கொண்டு சேர்க்கும். எந்த அளவுக்கு என்றால் நல்ல பண்பு அல்லாஹ்வுடைய தூதருடைய கடைசி நேரம், மரணிக்குகின்ற நேரம் தோழர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் மரண வேதனையிலால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சிலே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதருக்கு மரண வேதனை நடைபெறுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெஞ்சிலே அப்படியே சாய்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவருடைய நல்ல பண்பை பாருங்க. ரசூலுல்லாஹ்வுடைய முன்னால ஆயிஷாவுடைய சகோதரர் அப்துர் ரஹ்மான் நிற்கிறார். அவருடைய கையில் ஒரு மிஸ்வாக்கு குச்சி இருக்கிறது, பல்லு துலக்குகின்ற கருவி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் பேச முடியாத வேதனை, பேச முடியாத வேதனை. அல்லாஹ்வுடைய தூதர் அப்படியே கையை எடுத்து சைக்கினை செய்கிறார்கள். ஆயிஷா நாய் கேட்கிறாங்க, அந்த குச்சையா நீங்க விரும்புறீங்க, அந்த மிஸ்வாக்கையா நீங்க விரும்புறீங்க? ரசூலுல்லாஹ்வுக்கு தாங்க முடியாத வேதனையில கூட அப்படின்றாங்க, ஓம் அதைத்தான் நான் விரும்புகிறேன். அப்படி தலையாட்டுறாங்க ரசூலுல்லாஹ். ஆயிஷா நாய் அந்த குச்சை எடுத்து தன்னுடைய வாயில வைத்து அதை மென்று சப்பி விட்டு அல்லாஹ்வுடைய தூதருக்கு பல்வளைக்கினார்கள். அந்த அளவுக்கு நல்ல பண்புகள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்துச்சு. அவர பண்பும் சரி, மற்றவர்களுக்கு செய்கின்ற பண்புகளும் சரி, இது ஒரு மனிதனிடத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பண்பாடு என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. எந்த அளவுக்கு என்றால், ஒரு நபித்தோழர் லிமாத் இப்னு ஸஅலபா என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர், இவர் யமனிலே இருந்து வருகிறார். யமனிலே இருந்து வந்து மதீனா வாசிகளிடம் கேட்கிறார், முஹம்மது என்ற ஒருவர் வந்திருக்கிறார், அவரை நான் சந்திக்க வேண்டும் என்று லிமாத் இப்னு ஸஅலபா சொல்கிறார். இந்த நேரத்தில் மக்கள் எல்லாம் சொல்றாங்க, அந்த முஹம்மதை நீங்க சந்திக்க வேணா, அவருக்கு தலை சரி இல்லை, நவுது பில்லாஹி மின்ஹா, அவருக்கு புத்தி சுவாதீனமுற்றவராக இருக்கிறார், அவர் பைத்தியக்காரர், அவர் சூனியக்காரர், அவரை நீங்க சந்திக்க வேண்டாம் என்றாங்க. அவர் சொன்னார், எனக்கு பைத்தியத்தை குணமாக்குகின்ற நோய், அந்த நோயை இல்லாமல் செய்கின்ற ஒரு விடயம் எனக்கு தெரியும். உண்மையிலேயே அவருக்கு அந்த நோய் பிடிச்சிருந்தா நான் அவரை குணப்படுத்தலாம், காட்டுங்கன்னாங்க. அப்படியே அல்லாஹ்வுடைய தூதரை காட்டப்பட்டுச்சு. அல்லாஹ்வுடைய தூதரிடம் லிமாத் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போகிறார்கள். அந்த மனுஷர் போகிறார், யமன்ல இருந்து வந்தவர் போகிறார். போய் சொல்றார், முஹம்மதே, உங்களுக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக நான் அறிகிறேன், கேள்விப்படுகிறேன். உங்களோட பைத்தியத்தை குணமாக்குறதுக்கு எனக்கு தெரியும். அல்லாஹ் ஒருவேளை என்னாலதான் உங்களோட பைத்தியத்தை குணமாக்க நாடி இருக்கிறானோ இல்லையோ தெரியாது. நீங்கள் விரும்பினால் உங்களுடைய பைத்தியத்தை நான் குணப்படுத்துகிறேன் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால அவர் சொல்ற வார்த்தையை கண்டீங்களா? உங்களுக்கு பைத்தியம், நீங்க பைத்தியக்காரர், உங்களுக்கு தலை சரியில்லை அப்படின்றார். அல்லாஹ்வுடைய தூதர் எதுவுமே பேசவில்லை. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்ற அந்த ஸலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி, அந்த ஸலவாத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஓதி, வமை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ், யாரை இறைவன் வழிகெடுக்கிறானோ அவருக்கு ஹிதாயத் கிடையாது, யாருக்கு இறைவன் ஹிதாயத்தை கொடுத்தானோ அவருக்கு தலாலத்து கிடையாது என்ற அந்த வசனத்தை ரசூலுல்லாஹ் ஓதுகிறார்.
வந்தவர் சொன்னாரு, லிமாது சொன்னாரு, ஐது அலைய கலிமாத்தி ஹாஉலா, நீங்க இப்ப சொன்னீங்களே அந்த வார்த்தை, அதை திரும்ப சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார், இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஅ்மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி என்று சொல்லி வமை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹ், திரும்பவும் சொல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பவும் சொன்னார்கள். 3 முறை சொல்கிறார் அல்லாஹ்வுடைய தூதர், 3 முறையும் கேட்கிறார். அவர் சொன்னார், நான் நிறைய சூனியக்காரர்களுடைய வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், நிறைய மந்திரவாதிகளுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன், நிறைய கவிஞர்களுடைய வார்த்தையை நான் கேட்டிருக்கிறேன். இது கடல் ஆழத்தை தொடுகின்ற ஒரு வார்த்தை. முஹம்மதே, உங்களுடைய கையை நீட்டுங்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ். அல்லாஹுவை தவிர வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் அல்ல, நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்பதை நான் சாட்சி சொல்கிறேன், நீட்டுங்கள் கையை என்றார். என்ன பண்பாடு பாத்தீங்க, என்ன பழக்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு முன்னுக்கு போய் உங்களுக்கு தலை சரியில்லை, எதுவுமே அல்லாஹ்வுடைய தூதர் பேசவில்லை. தோழர்களே, ஒரு நல்ல பண்பு ஒரு மனிதனை இந்த உலகத்திலே உருவாக்கி இன்றைக்கு லிமாத் இப்னு ஸஅலபா ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லுகின்ற அளவுக்கு அவரை கொண்டு வருவதற்கு என்ன காரணம் தெரியுமா? நல்ல பண்பு. இந்த பண்பு சுவர்க்கத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். அதே நேரம் கெட்ட பண்புகள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. இன்றைக்கு சமுதாயத்தில் உணரப்படாத பல தீமைகள் நரகவாதிகளுடைய பண்பாக சமூகத்துக்கு மத்தியில் இன்று தாண்டவம் ஆண்டிக் கொண்டிருக்கிறது. மனிதர்கள் மறந்து போயிருக்கிறார்கள். அதை கணக்கெடுத்து பார்ப்பதற்கு கூட மனிதர்களுக்கு நேரம் இல்லாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். நரகவாதிகளுடைய பண்பாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற போது, சஹீஹுல் புகாரி 4537வது ஹதீஸ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள், அலா உக்பிருக்கும் பி அஹ்லில் ஜன்னah, உங்களுக்கு நான் சுவர்க்கவாதிகளை அறிவித்து தரட்டுமா? குல்லு ضعீஃபின் முத்தலஈஃபின், ஒவ்வொரு பலவீனமானவனும் சுவர்க்கவாதி, பலவீனமாக்கப்பட்டானே அவனும் சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். பலவீனமானவன் என்றால் தைரியத்தில் அல்ல, அவனுக்கு எல்லாம் தெரிந்தும் அவன் பலவீனமானவனைப் போல நல்ல பண்புகளோடு இந்த உலகத்தில் உலா வருகிறானே அவன் சுவர்க்கவாதி. மற்றவர்கள் அவனை பார்த்து ஏளனமாக கருதி கிண்டடிச்சு ஒரு ஓரமாக அவனை ஒதுக்கி வைத்திருக்கிறார்களே, நல்ல பண்புகளோடு இருக்கிறானே அவன் சுவர்க்கவாதி என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு கேட்டார்கள், அலா உக்பிருக்கும் பி அஹ்லின் நார், நரகவாதிகளை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? குல்லு உத்துல்லின் ஜவ்வால், குல்லு உத்துல்லின், ஒவ்வொரு பிடிவாதம் பிடிப்பவரும் நரகத்தை போய் அடைவார் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். பிடிவாதம் பிடிக்காங்க தானே, முரட்டு பிடிவாதம், வரட்டு கௌரவம், நரகவாதிகள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நரகவாதியின் பண்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இன்றைக்கு நிறைய பேர்ட்ட இந்த பிடிவாதம் இருக்கு. ஒரு நிர்வாகத்தில் இருப்பார், அல்லது ஒரு பள்ளியில இருப்பார், அல்லது ஒரு வீட்டில் இருப்பார். அவர் மசூரா சொன்னா எல்லாரும் அதை கேட்கணும். அவர் அந்த மசூரா கேட்கலாட்டி அவர் அந்த பக்கம் வரமாட்டார். அவருக்கு பிடிவாதம். இவரைத்தான சொல்ல சண்டை வருகிறது, பிடிவாதமாக இருக்கிறார், அதல்ல. அவருடைய இயற்கையிலேயே பிடிவாதம் இருக்கிறதே, அது நரகத்துடைய பண்பு என்றார் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அடுத்த பண்பு நரகவாதியுடைய பண்பு ஜவ்வாத், கடும் கோபப்படக்கூடியவன், கடுமையாக ஆத்திரப்படக்கூடியவன், அவன் நரகவாதியின் பண்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அவன் நரகவாதி. சண்டை வருகிறது, கோபம் வருகிறது, அது அல்ல. சும்மா எடுத்ததுக்கெல்லாம் நான் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமா, யார் தெரியும், நீங்க தான். நீங்க கேட்பாங்க தானே, என்ன உங்களுக்கு தெரியாது, என்ன தெரியாது, கண்ணுக்கு முன்னுக்கு தான் இருக்கிறார், என்ன தெரியாது அப்படின்னு அவர் ஒரு கோபத்துரியவராக ஒரு வண்ணஞ்சம் கொண்டவராக காட்டிக்கொள்வாரே, அது நரகவாதிகளின் பண்பு என்றார்கள். இன்றைக்கு நிறைய பேர் வீட்டுக்கு வாப்பா ரோட்டால வரக்குள்ள பிள்ளைகள் அமைதியாயிரும். அந்த அளவுக்கு வாப்பா கண்ட பிள்ளைகள் பயம், அந்த அளவுக்கு மனைவிக்கும் நடுக்கும். அவர் வாராருந்தா வராத டைம்ல மனைவிக்கு நல்ல சந்தோஷம், வீட்டுல வந்துட்டாருந்தா சந்தோஷம் போயிட்டு, அந்த அளவுக்கு அடக்கு முறை, அந்த அளவுக்கு கோபம், அந்த அளவுக்கு பிடிவாதம். நரகத்தின் பண்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். நரகவாதிகளின் பண்பு என்றார்கள் முஸ்தக்பிர், பெருமை அடிக்கக்கூடியவன், பெருமை அடிக்கக்கூடியவன் நரகத்தின் பண்பு, நரகவாதிகளின் பண்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். 3 பண்புகள் சொல்லியிருக்கிறேன். ஒன்று சொல்லுங்க பாபு, ஒன்று என்ன? அதிகமாக கோபப்படுறார். 2வது பிடிவாதம். 3வது பெருமை அடிக்கிறார். நமக்கிட்ட இருந்தா நம்ம திருத்திக் கொள்ளணும்.
இன்னைக்கு நமக்கெல்லாம் பயான் ஏன் தெரியுமா மாற்றத்தை தார இல்லை, நம்ம மக்கியாக்களை தான் யோசிக்கிறோம். ரைட், இவருக்கு தான் இந்த பயான். ஜும்மாக்கு போய் வெளியால போகல எப்படி உங்களுக்கு தான் கண்ணீங்களா, உங்களைத்தான் இன்றைக்கு மௌலை ஏன் பண்ணி பேசுனது. நம்ம இன்னும் சொல்லக்குள்ளையும் நமக்கு யாரு கோபப்படுறன்னு யோசிப்போம் இல்லைங்களா. அதுதான் நம்ம திருந்தாததுக்கு காரணம். அதுதான் நம்ம திருந்தாததுக்கு காரணம். மற்றவர்களைத்தான் யோசிக்கிறோம், நமக்கிட்ட இருக்குதா இல்லையான்னு பாக்குறல. அவருக்கு தான் இது நல்ல பொருத்தமான ஹதீஸ். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஓடி போய் அவர்கிட்ட சொல்லிடணும் இந்த ஹதீஸ். அதுதான் நமக்கு நியத். நமக்கிட்ட இருக்குதா இல்லையா என்று பார்க்க வேண்டியது நம்முடைய தேவை. அடுத்ததாக நரகவாதிகளின் பண்புகளில் ஒன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற ஹதீஸை புகாரியிலே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மன் ஜர்ர ஸௌபஹு ஹுயலா, யார் பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை இழுத்து நடக்கிறானோ, கரண்டை காலுக்கு கீழே நடக்கிறானோ, லம் யன்துருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமத்தி, நாளை மறுமையிலே அல்லாஹ் அவனை பார்க்க மாட்டான். இன்றைக்கு இது சர்வ சாதாரணம் போயிட்டு அப்படித்தானே. இந்த நரகவாதிகளுடைய பண்பு என்று சொன்னது இன்றைக்கு சர்வ சாதாரணமாக போய்விட்டது. எவனுடைய ஆடை கரண்டை காலை விட்டு கீழே இருக்கிறதோ அவன் நரகவாதி. எந்த அளவுக்கு என்றால் அவர் கொடுத்த அளவு தைக்கக்குள்ள அவன் பெருசா தச்சிட்டான். சொல்ற காரணம் என்ன தெரியுமா, தைக்கக்குள்ள அவர்கிட்ட சரியாத்தான் நான் கொடுத்தேன். அவன் நீங்க தச்சியமல சின்ன நான் தச்சா காசு கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. நான் தந்த அளவை விட நீ குறைச்சி தான் தச்சிருக்கான்னு சொல்லுவீங்க. அவன் கூட தச்சிட்டான். போய் கூட தச்சா திரும்ப வெட்டி தைக்க இயலாத, அதை கூட தச்சா திரும்ப வெட்டி தைக்க இயலாத நரகவாதிகளுடைய அடையாளம். அந்த அளவுக்கு எங்களோட உள்ளம் அந்த நரகத்தை பயப்பட இல்லை. எந்த அளவுக்கு என்றால் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக அப்படி என்ன செய்யுது. எந்த அளவுக்கு தெரியுமா அவங்களோட உள்ளம் பயப்படுது. ஒதுவெடுத்துட்டு தொலை வருகிறார், தொலை வந்து மடிக்கிறார். மடிக்கணும் வருகுதானே எல்லாரும் தான். கரண்டை காலுக்கு கீழே யாரெல்லாம் போடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நீங்க பாருங்க, நல்லா பாருங்க. ஒது எடுத்துட்டு வருவார், வந்து மடிப்பார், அல்ல ஒது எடுக்கிறதுக்கு முதல் மடிப்பார், அல்லது தொழுகையில நிக்கக்குள்ள மடிப்பார். பள்ளிக்கு விட்டு போய் சிலிப்பரை போடக்குள்ள மடிப்பா விட்டுருவார். பள்ளியிலிருந்து போகக்குள்ள செய்வார், அப்படியே ஸ்லிப்பர் போட என்ன செய்வார், மடிப்பா விட்டுருவார். அவரோட உள்ளத்துக்கு சொல்லுதா இல்லையா இது நரகவாதியுடைய பண்பு என்று? மனசு மாறல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது நரகவாதிகளின் பண்புகளில் ஒன்று என்றார்கள். ஆடை இதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களையும் சொன்னார்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார், இரண்டு சாரார் இருக்கிறார்கள், அவர்கள் நரகவாதிகள். அவர்களை நான் கண்டதே கிடையாது. அதுல ஒன்று பெண்கள் கூட்டம், அடக்குமுறை செய்கின்ற ஆட்சியாளர். அடுத்தது பெண்கள் கூட்டம். அந்த பெண்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஆடை அணிந்திருப்பாங்க, ஆனா நிர்வாணியாக இருப்பாங்க. இன்றைக்கு 56 சைஸ் அபாயா வருகுதுண்டா, நம்மட ஃபாத்துமாவுக்கு அந்த 56 சைஸ் நீட்டம், ஆனா அளவு என்ன செய்யறது, இந்த ரெண்டு ஆளையும் அடிச்சு அப்படியே நல்லா இறுக்கி போட்டா தான் அது பசுந்து. அந்த அளவுக்கு என்ன செய்யறது, ஆடையை நல்லா ஃபிட்டா போடுறது, இறுக்கமா போடுறது. இதைத்தான் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள். இன்றைக்கு நிறைய பேரு ஹிஜாப் போடக்குள்ள இந்த முடி எப்படியே என்ன செய்வாங்க, முன்னுக்கு எடுத்து வைப்பாங்க, அப்படியே ஒரு தூபி போல என்ன செய்யும். அவர்களுடைய அடையாளங்கள், அவர்களுடைய அடையாளம், அவர்களுடைய முடிகள் ஒட்டகத்தின் திமிழ்கள் போல கட்டப்பட்டிருக்கும். அவர்கள் நரகவாதிகள் என்றார்கள். அவர்கள் பிற ஆடவனின் பக்கம் சாய்வார்கள், அவர்கள் பிற ஆடவனை தன் பக்கம் சாய்த்து இழுப்பார்கள். இவர்கள் நரகவாதிகள். சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார்கள். இன்றைக்கு வார அபாயா அந்த ஸ்பிரின் துணி போலாது விளங்கிச்சா, அந்த கைக்கெல்லாம் இப்ப என்ன செய்ய, அப்பி பிடிச்ச ஒரு துணி வருகுது விளங்கிச்சா, அப்பி பிடிச்ச ஒரு துணி வருகுது. அதை போட்டா என்ன செய்யும், அப்படியே நல்லா ரஃப்பா அப்படியே பிடிச்சிரும் கையை. எங்களை எந்த அளவுக்கு திட்டமிட்டு நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க இயலுமோ அந்த அளவுக்கு திட்டம் எல்லாம் நடக்குது. ஆனா இது ஃபாத்திமாவுக்கு நம்மட ஆயிஷாவுக்கு விளங்குவது கிடையாது. அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர், நரகவாதியில் ஆடை அணிந்த நிர்வாகிகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்றைக்கு நிறைய பெண்களுடைய நிலைமை இதுதான். மார்க்கம் கிடைச்சவர்கள் மாஷா அல்லாஹ் ஒரு வகையில நல்லா இருக்கிறாங்க. மார்க்கம் கிடைத்தவர்களில் கூட பலர் இன்னும் அந்த ஆடை என்ன செய்யறது, ரசூலுல்லாஹ் கொஞ்சம் பெருசா போட்டா என்ன, அதுதான் பசுந்து. இறுக்கமா போட்டா தான் 4 பேர் பார்ப்பான், பெருசா போட்டா யாருமே செய்ய மாட்டான். இன்றைக்கு உடம்பை அப்படியே காட்டுகின்ற விதத்தில் இன்றைக்கு உலகத்திலே நடமாடுகிறார்கள். நரகவாதிகளின் பண்புகளில் ஒன்று என்பதை நாங்கள் மறந்துவிடக் கூடாது. அடுத்தது அண்டை வீட்டானை தொல்லப்படுகிறது. அண்டை வீட்டானை
தொல்லப்படுத்துறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், லா யதுகுலுல் ஜன்னத மல்லா யஅமனு ஜாருஹு வ பவாயிகஹு. யார் தன்னுடைய அண்டை வீட்டானுக்கு தொல்லை கொடுக்கவில்லையோ அவன் சொர்க்கவாதி. யார் தன்னுடைய அண்டை வீட்டானுக்கு தொல்லை கொடுத்தானோ அவன் நரகவாதி, சுவர்க்கத்துக்கு நுழைய மாட்டான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இதுவும் நரகவாதிகளில் அடையாளங்களில் உண்டு. இன்றைக்கு இது நிறைய பேர் வீட்டுல பாட்டு போடுறதும், பக்கத்து வீட்டுல இருக்கிறவன் தூங்க இயலாது. குப்பை அவண்ட வீட்டுல, நம்மட வீட்டுல இருக்கிற குப்பை அவண்ட வீட்டுல, நம்மட பாத்ரூம் தண்ணி அவண்ட ரோட்டுல, அவண்ட வீட்டுல, சர்வ சாதாரண. அவன் ஒவ்வொரு நாளும் மனதால் நொந்து வேதனைப்படுகிறான், ஒவ்வொரு நாளும் மனதால் நொந்து வேதனைப்படுகிறான். ஆனால் கண்டுகொள்வது கிடையாது. அவர வீடு மட்டும் நல்ல சுத்தமா இருந்தா போதும், அவரு மட்டும் நல்ல சொகுசா வாழ்ந்தா போதும். பக்கத்து வீட்டுல நாத்தம் போனாலும் சரி, குப்பை போனாலும் சரி, நாய் போனாலும் சரி, பூனை போனாலும் அவருக்கு பிரச்சனை இல்லை. அப்படி வாழ்பவர் சுவர்க்கத்துடைய பண்பு அல்ல, நரகத்துடைய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதே போல ஏழையாக இருந்து பெருமை அடிக்கிறவர் நரகவாதியுடைய பண்பு என்னாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஏழையா இருப்பாங்க, அவர்கிட்ட ஒரு பெருமைத்தனம் இருக்கும். நமக்கிட்ட இல்லாட்டியும் யாரும் கொடுத்தாலும் ஒரு சும்மா 2 தரம் வேணான்னு சொல்றது. விளைஞ்சா நமக்கு தேவைதான், சும்மா 2 தரம் என்ன செய்யறது, வேணான்னு சொல்றது. சரி வேணாம் வேணாண்டா, அது வேணும் தான். அது அந்த பெருமைக்கு காட்டிக்கொள்ள கூட நமக்கிட்ட இல்லண்டா இல்ல தமர என்ன. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஏழ்மையிலும் பெருமை அடிப்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள். நரகவாதிகளுடைய பண்பு தோழர்களே, ஏழ்மத்தனத்தில் பெருமை அடிக்கிறது நரகவாதிகளின் பண்புகளில் ஒரு பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள. லா யதுகுலுல் ஜன்னத மிஸ்கீன் முத்தகப்பிர், பெருமை அடிக்கக்கூடிய ஏழை, வலா ஷேகுன் ஜானி, வயது போய் விபச்சாரம் செய்கின்ற மனிதன் சுவர்க்கம் போக மாட்டான். வயது போய் விபச்சாரம் செய்கின்ற மனிதன் சுவர்க்கம் போக மாட்டான். இன்றைக்கு பேப்பர்கள் மீடியாக்கள்ல பார்த்தா சின்ன சின்ன பிள்ளைகளை எல்லாம் பாலியலுக்கு உட்படுத்துகிறவர்கள் பெரும் வயசாளிகளாக இருக்கிறார்கள். அந்த நிலைமைக்கு நரகவாதிகளுடைய பண்பு உலகத்தில் தாண்டவம் ஆண்டிக் கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சில அடையாளங்களை நான் சொல்லிவிட்டு போகிறேன், நேரம் குறுகிய நேரம் என்பதனால். அதே போல அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா யதுகுலுல் ஜன்னத இல்லா நஃப்சுல் முஸ்லிமா, ஒரு மூமினான நஃப்சு தான், ஒரு முஸ்லிமான நஃப்சு தான் சுவர்க்கத்திலே நுழையும். வ இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன் பிர்ரஜுலில் ஃபாஜிர், அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை கெட்டவர்களை கொண்டு உயிர்ப்பிப்பான் என்றார்கள். கெட்டவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை உயிர்ப்பிப்பான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அல்லாஹ்வுடைய தூதருக்கு கேலி சித்திரம் கீறப்பட்ட நேரத்தில் நம்மெல்லாம் போராடினத்தை விட அல்லாஹ்வுடைய தூதரை கொச்சப்படுத்துறவங்க அதை நின்று பாதுகாத்தது அதிகம். அப்படித்தானே? நம்மெல்லாம் ஒரு சக்தி, கொஞ்சம் சக்தி தான், கொஞ்சம் பேர் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தில் இறங்கினோம். ஆனால் நல்ல அதிகாரத்தோடு இருப்பவர்கள், அல்லாஹுக்கு மாற்றமான வணக்கத்தை செய்பவர்கள், இறை தூதருக்கு முழுக்க முழுக்க மாற்றத்தை செய்தவர்கள், அவர்கள் களம் இறங்கி பெரியதொரு ஆர்ப்பாட்டத்தை செய்தார்கள். ஆனா அவங்க உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதற்கு முரண். அல்லாஹ் அதைத்தான் சொல்கிறான், கெட்டவர்களை கொண்டு இந்த மார்க்கத்தை அல்லாஹ் உயிர்ப்பிப்பார். இது நரகவாதிகளுடைய பண்பு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் உறவுகளை நாம் நேற்று சொன்னோம், உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். உறவு இஸ்லாத்தில் எத்தனை இடத்துல வைக்கப்பட்டிருக்கு? ஒன்று ஈமானோடு, இரண்டாவது அரசோடு, மூன்றாவது ஓர்டர் படி சொல்லாட்டி பரவாயில்லை அல்லாஹ்வோடு, நாலாவது இரணம் விஸ்திரணம், அஞ்சாவது சுவர்க்கத்தோடு. ஜஸாக்கல்லாஹு ஹைர். ஆளு கொண்ட சொல்லி எப்படியோ என்ன செஞ்சாச்சு, 5ஐயும் முடிச்சாச்சு. அதே போன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நரகவாதிகளுடைய பண்பாக எவனுடைய உள்ளத்தில் பெருமை இருக்குதோ அவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். அது அவரவர் தான் தீர்மானிக்கணும். நான் என்ன யோசிக்கணும், நீங்க உங்களை யோசிக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை சொன்ன உடனே சஹாபாக்கள் கேட்கிறார்கள், யா ரசூலுல்லாஹ், ஒரு மனிதன் விரும்புகிறான் அவனுடைய ஆடை, அவனுடைய ஸ்லிப்பர் நல்லா இருக்கணும் என்று விரும்புகிறான், இது பெருமையா என்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜமீல், அல்லாஹ் அழகானவன், யுஹிப்புல் ஜமால, அல்லாஹ் அழகையே விரும்புகிறான். நம்மளை படைச்ச ரப் இருக்கான் தானே, அழகானவன். நீங்க நல்லா தண்ணி வாத்து எண்ணெய் வச்சு மனம் பூசுறதெல்லாம் சுன்னா,
இது பெருமை கிடையாது. பெருமை என்றால் என்ன தெரியுமா? பத்ருல் ஹக், சத்தியத்தை மறுக்கிறது. வகப்துன் நாஸ், மற்ற மனிதர்களை இழிவாக கருதுறது. உண்மை குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லப்பட்டதை மறுப்பது, மற்றவர்களை இழிவாக ஏளனமாக கருதுவதுதான் பெருமைக்குரிய வரைவிலக்கணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நரகவாதிகளின் பண்புகளில் ஒன்றுதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சஹீஹுல் முஸ்லிம் 273வது ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்ன நம்மா. கோல் சொல்லி தெரியும் தானே, இஞ்சொண்டு அங்கொண்டு 4 பேருக்கு மத்தியில நல்லவனா இருக்கிறது நடிக்கிறான் தானே, இவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான். கோல் சொல்றது. இன்றைக்கு யார்கிட்டையாவது ஒருவர் ஒரு செய்தியை சொன்னா அது அவர்கிட்ட போய் சொல்லி, அது அவர்கிட்ட போய் சொல்லி, அவர்கிட்ட போய் சொல்லி எல்லாரையும் பிரச்சனையாக்கி போட்டிருக்கிறானே, அவன் சுவர்க்கவாதி அல்ல, நரகவாதிகளின் பண்பு என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நரகவாதிகளுடைய பண்புகளை பற்றி சொல்கிற போது, மோசடி, கஞ்சத்தனம், கொடுத்ததை சொல்லி காட்டுபவன் சுவர்க்கத்தில் நுழைய மாட்டான் என்றார்கள். மோசடி, பகில்தனம், தர்மம் கொடுக்கிற இல்ல பழைச்சா இருக்கு, நல்ல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் இருக்குது, கொடுக்கிறது அப்படி. இந்த சோத்து கையால காகம் திரட்ட மாட்டான்னு சொல்லுவாங்க. ஏன் காகத்தை திரட்டினா ஒரு சோறு போயிடுமே காகத்தோட சேர்ந்து, அப்படியான ஆக்கள். கஞ்சத்தனம், மோசடி, கொடுத்ததை சொல்லி காட்டுறார்கள். இந்த கொடுத்ததை சொல்லி காட்டுறார்கள் சர்வ சாதாரணமா வந்துட்டாங்க. எந்த அளவுக்கு என்றா, யாருக்குனாலும் ஒருவர் உதவி செஞ்சிருப்பாரு, அவர் எப்படி தெரியுமா சொல்லி காட்டுறது? அவருக்கு இவருக்கு ஏதாவது ஒரு மனவருத்தம் வந்துட்டு வச்சுக்கோங்க, எப்படி தெரியுமா சொல்றது? இந்த நான் சொல்லி காட்டுறதுக்கான சொல்ல இல்லை நினைச்சானே, அதான் போடுற முதல். நான் சொல்லி காட்டுறதுக்கான சொல்ல இல்லை, உங்களுக்கு தெரியணும் என்றதுக்காக நான் சொல்றேன். உங்களோட மனசுல உங்ககிட்ட மட்டும்தான் நான் சொல்றேன், வேற யார்ட்டையும் சொல்ல இல்லை. உங்களோட மனசுல மட்டும் வச்சுக்கோங்க. அவங்களோட உம்மா சோமி இல்லாம இருக்கங்க, நான் தான் 15,000 ரூபாய் காசு கொடுத்தப்பா பாவம் உண்டு. அப்படியே ஒரு 30-40 பேர்கிட்ட 15,000 ரூபாய் கொடுத்துட்டு 30,000 பேர்கிட்ட சொல்லிடுவான், இவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்னாங்கிற சுசராசுரம். இவன் சுவர்க்கம் நுழைய மாட்டான் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போன்று மது குடிக்கிறானே, அதிகமாக மது, தொடர்ச்சியாக மது அடிக்கிறானே, அவனும் சுவர்க்கம் நுழைய மாட்டான். மது என்றா நாங்கள் நினைச்சிக்க கூடாது, சாராயம் சரிதானே, போதை பொருள் இருக்குதானே, அதுவும் தான். சிகரெட், மூக்குத்தூள், வெத்திலாக்கு, போயில, இந்த ஹேண்ட்ஸ் உதட்டுக்குள்ள வைக்கிற அந்த ஸ்கூல் பிள்ளைகள் அமைக்குதே, இது சுவர்க்கவாதிகளுடைய பண்பு அல்ல, நரகவாதிகளுடைய பண்புகளில் உண்டு என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுகிறார்கள், இந்த நரகமும் சுவர்க்கமும் வாதிட்டு கொண்டதாம். நரகமும் சுவர்க்கமும் வாதிட்டு கொண்டது. அந்த நேரத்தில் ஃபகாலத்தின் நார், நரகம் சொன்னது, ஊரிஸ்து பில் முத்தகப்பிரீன வல் முத்தஜப்பிரீன், நான் பெருமை அடிப்பவர்களையும் அடக்கி ஆள்பவர்களையும் நான் வராதத்தாக பெற்றுக் கொண்டிருக்கிறேன். சுவர்க்கம் சொன்னது, வகாலத்தில் ஜன்னா, சுவர்க்கம் சொன்னது, மாலி, எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கு என்ன நடந்துச்சு, எனக்கிட்ட பலவீனமானவர்கள், மனிதர்களிலே கண்டுகொள்ளப்படாதவர்கள் தான் எனக்குள் வருவார்கள் என்று சுவர்க்கம் சொன்னது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் இந்த ஹதீஸை சொல்றாங்க. சுவர்க்கத்தில் நுழையக்கூடியவர்கள் மனுஷர்கள் கண்டுகொள்ளாம இருப்பாங்களே, நல்ல இபாதத்சாலிகள். ஜுலைபி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சமுதாயத்தில் அறியப்படாத ஒரு நபித்தோழர், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாரே, நான் ஒருவரை தேடுகிறேன், நான் ஒருவரை தேடுகிறேன், நான் ஒருவரை தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி அவர்கள் தேடினாரே, அப்படி உலகத்தில் இருப்பாங்க, நல்லது செய்வாங்க, வணங்குவாங்க, இபாதத் செய்வாங்க, ஆனா அவங்களை யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க, அவங்களை யாருமே கண்டுகொள்ள மாட்டாங்க. அப்படியான பலவீனமானவர்கள் சுவர்க்கவாதிகள். பெருமை அடிக்கிற, கர்வத்தோடு இருக்கிற இவங்கெல்லாம் நரகவாதிகள், நரகவாதிகளுடைய பண்பு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்கள். இதனால்தான் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நரகத்தை பத்தி சொன்னா அழமாட்டாராம். கபர் இருக்குதானே, கபரை பத்தி சொன்னால் தண்ட தாடி, அடர்ந்த தாடி நலைகிற அளவுக்கு அழுவார்களாம். நலைகிற அளவுக்கு அதை கபரை பற்றி சொன்னவுடன் அழுவார்களாம். சஹாபாக்கள் கேட்பார்களாம், உஸ்மான் ஏன் அழுகிறீங்க, எதற்காக அழுகிறீர்கள்? நரகத்தை பற்றி சொன்னால் நீங்கள் அழுவது கிடையாது, கபரை பற்றி சொன்னால் இப்படி அழுகிறீர்களே, என்ன காரணம்? நான் சந்திக்குகின்ற முதலாவது வீடு அந்த கபர், அதிலே எனக்கு வெற்றியாக இருந்தால் அதை அடுத்து வருகின்ற எல்லா கட்டமும் வெற்றிதான்.
இந்த வெற்றிக்காக வேண்டித்தான் நிறைய நபிமார்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். அதிலே ஒரு நபித்தோழர், நபிமார்கள் நபித்தோழர் அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லுகின்ற ஒரு நபித்தோழர், அம்ர் இப்னு ஜமூஹ் என்று சொல்லுகின்ற நபித்தோழர். இவருக்கு வயசு 70. இவருக்கு வயது 70. இவர் ஒரு கால் ஊனம் தோழர்களே, நொண்டி. இவர் ஒரு கால் நொண்டி கால். பத்ர் யுத்தத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அழைப்பு விடுக்கிறார். இந்த நேரத்தையில வீட்டில தானே இருக்கிறது, கால் சோமிலாட்டி வீட்டில இருப்பாங்க, வீட்டில் இருக்கிறார். பத்ர் யுத்தத்துக்கு அழைப்பு கொடுத்தவுடன் இவர் தன்னோட பிள்ளைகள்கிட்ட சொல்றார், அஹ்ரிஜினி, என்னை யுத்தத்துக்கு கொண்டு போய் சேர்த்துடுங்க, நான் யுத்தம் செய்யணும், என்னை கொண்டு போங்கன்றார். பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட போய், எங்களோட வாப்பாக்கு கால் சுவம் இல்லை, ஊனம், ஒரு கால் முடம், அதனால எங்க வாப்பாவை யுத்தத்துக்கு நீங்க அழைக்க வேணாண்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கொடுத்தார்கள். அவர் வீட்டில் இருந்தார். வீட்டில் என்ன செய்தார்? பத்ர் யுத்தம் நடக்கிற காலத்தில் இருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உஹது யுத்தத்துக்கு என்ன செய்கிறார்? அழைப்பு கொடுக்கிறார். இந்த நேரத்தையில அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அஹ்ரிஜினி, என்னை யுத்தத்துக்கு கொண்டு போங்கண்டார். பிள்ளைகள், இருங்க, அல்லாஹ்வுடைய தூதரிடம் நாங்கள் பேசுறோம் என்றார்கள். அம்ர் இப்னு ஜமூஹ் சொன்னார்கள், என்னை பத்ர் யுத்தத்துக்கு நீங்கள் தடுத்ததை போல உஹது யுத்தத்திலும் தடுக்க பார்க்கிறீர்களா? பத்ர் யுத்தத்துக்கு என்னை நீங்கள் தடுத்ததை போல உஹது யுத்தத்திலும் என்னை தடுக்க பார்க்கிறீர்களா என்று சொல்லிட்டு தன்னுடைய வேலையால் சுலைமோடு அல்லாஹ்வுடைய தூதரிடம் போகிறார். ரசூலுல்லாஹ் கிட்ட போறார். யா ரசூலுல்லாஹ், என்ற காலொண்டு சோமில்லத்தான், ஊனந்தான். நான் இந்த உஹது யுத்தத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாயினால் இந்த ஊனமான கால் சுவர்க்கத்தில் நல்ல காலாக இருந்து நான் நல்லா நடப்பனா? யார சொல்லலாம்? எனக்கு மௌத்தாயிட்டா, யுத்த காலத்தில் நான் சென்று மௌத்தாகிட்டேன் என்றால் இந்த ஊனமுள்ள கால், முடமாக இருக்குகின்ற இந்த கால் சுவர்க்கத்தில் எனக்கு நல்ல காலாக இருக்குமா யார சொல்லலாம் என்று கேட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சுவர்க்கத்தில் உனக்கு நல்ல கால் தான் கிடைக்கும் என்றார்கள். யார சொல்லலாம், அப்படியாக இருந்தால் எனக்கு இந்த யுத்தத்துக்கு அனுமதி தாருங்கள் என்றார். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த யுத்தத்துக்கு அனுமதி கொடுத்தார். பக்கத்தில் இருந்த வேலையாள்கிட்ட சொல்றார், கூட்டிட்டு வந்த வேலைக்காரன்ட்ட சொல்றார், நீ உன்ட வீட்டை போ, இதுக்கு பிறகு எனக்கு வேலைக்கு நீ தேவையல்ல, நீ உன்னுடைய வீட்டுக்கு போ, நான் இனி திரும்ப வரமாட்டேன். வேலையாள் சொன்னாரு, நீங்களும் போய் அல்லாஹ்வுடைய யுத்த களத்திலே போராட போகிறீர்கள் என்றால் நானும் வீட்டுக்கு போகல, நானும் உங்களோடு வருகிறேன். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், உஹது யுத்தம் நடக்கிறது. இந்த உஹது யுத்தம் நடந்ததற்கு பிறகு நாங்கள் அம்ர் இப்னு ஜமூஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேடினோம். உஹது யுத்தத்தில் முதலாவது கொல்லப்பட்டவர்களில், முதலாவதுன்னா கொஞ்சம் பேர் முதலாவது கொல்லப்பட்டிருப்பாங்க தானே, அப்படியான ஆக்களில் அம்ர் இப்னு ஜமூஹ் கொல்லப்பட்டிருந்தார். அவரை நாங்கள் அப்படியே தூக்கி தொழுகை நடத்துவதற்காக அப்படியே தூக்கி நாங்கள் முன்னால ரசூலுல்லாஹி அவர்களுக்கு முன்னால வச்சோம். ரசூலுல்லாஹ்வுக்கு முன்னால் அப்படியே நாங்கள் வச்சோம். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், அம்ர் இப்னு ஜமூஹே, உங்களை சுவர்க்கத்தில் 2 நல்ல கால்களோடு நான் நடப்பதை காணுகிறேன் என்றார்கள். உங்களை நான் சுவர்க்கத்தில் நல்ல காலோடு நீங்கள் நடக்கிறதை நான் காணுகிறேன் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நரகத்தை பயந்து நல்ல பண்புகளோடு, ஊனம் ஒரு குறை அல்ல என்று இந்த உலகத்தில் ஊண்டி வாழ்ந்தவர்கள் அவர்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைக்கு நமக்கிட்ட அந்த சுவர்க்கத்துடைய பண்புகள் மருவி போய் நரகத்துடைய பண்புகள் இன்றைக்கு மலிந்து போயிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இன்றைக்கு நம்ம நரகம் என்று சொன்னா சும்மா சர்வ சாதாரணமா நினைச்சு கொள்றது. எந்த அளவுக்கு வேதனையும் சோதனையும் என்றால், யௌம துகல்லபு வுஜூஹுகும் ஃபின்னார், நாளை மறுமையிலே முகங்களை அல்லாஹ் தஆலா அப்படியே நெருப்பிலே போட்டு புரட்டுவான். யகூலூன யா லைத்தனா அத்தஅனா அல்லாஹ வ அத்தஅனா ரசூலா, அந்த நேரத்தில் நரகவாதிகள் சொல்லுவார்கள், கைசேதமே, அல்லாஹுவையும் ரசூலுக்கும் நாங்கள் கட்டுப்பட்டிருக்க வேண்டுமே.
وقالوا ربنا أطعنا سادتنا وكبراءنا فأضلونا سبيلا. யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய தலைவர்மார்கள், எங்களுடைய சாதாத்துமார்கள், எங்களுடைய ஷேகுமார்கள் அவர்களுக்கு வழிபட்டு விட்டோம் யா அல்லாஹ், எங்களை அவர்கள் வழிகெடுத்து விட்டார்கள், அவர்களுக்கு 2 தண்டனை கொடு யா அல்லாஹ் என்று நாளை மறுமையிலே நரகவாதிகள் புலம்புவார்கள், அழுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே தெளிவாக சொல்லித் தருவதை பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நரகவாதிகளுடைய பண்பாக துல் வஜ்ஹைன், 2 முகம் இன்றைக்கு நிறைய பேர்ட்ட இருக்கு. இஞ்சால் ஒன்றை பேசுறது, அங்கால் ஒன்றை பேசுறது, அங்கால் ஒன்றை பேசுறது, இஞ்சால் ஒன்றை பேசுறது. ஃபத்வாவுடைய விஷயமா இருந்தாலும் சரி, இவர் எப்படி இருக்கிறான்னு செக் பண்றது, அவர் எப்படி இருக்கிறான்னு செக் பண்றது. இது நரகவாதிகளுடைய பண்புகளில் ஒன்று என்றார்கள் அல்லாஹ்வுடைய. தஜிதூன ஷர்ரன் நாசி தல் வஜ்ஹைன், நீங்கள் மனிதர்களில் மிக மோசமானவர்களாக 2 முகம் உடையவரை நீங்கள் கண்டுகொள்வீர்கள். ஒரு அறிஞர் அழகாக சொல்கிறார், ஒரு அறிஞர் ஒரு அழகாக அந்த 2 முகத்துடையவருக்கு உதாரணமாக சொல்கிறார். கல் ஹிர்பான், ஓனானை போல, எத்தலவ்வனு அல்வானன் முக்தலிஃபா, பல நிறங்கள் வீசுகின்ற கலர் ஓனான் இருக்கு தானே, அதை போலதான் இந்த துல் வஜ்ஹைன், 2 முகமுடையவன் என்றார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர், இன்னைக்கு சர்வ சாதாரணமா இருக்கு, நல்லது என்று நாங்க நினைச்சு செய்கிறோம். உண்மையில் எங்களுக்கு தெரிந்தாலும் அதில் ஏதாவது பாதிப்பு வரும் என்றால், அவர்களுக்கு மத்தியிலே பிரிவு பிரச்சனை வரும் என்றால் பேசக்கூடாது. ஆனா நம்மளை நல்லா நினைச்சுக்கணும் என்றதுக்காக வேண்டி அவர்கிட்டையும் போய் நல்லா கதைக்கிற, அவர்கிட்ட போய் இவர கதையை கதைக்கிற, இவர்கிட்ட போய் அவர கதையை கதைக்கிற, 2 பேர்த்தையும் நல்லவனாக வாழ பார்க்கிறது நரகவாதிகளுடைய பண்புகளில் ஒன்று என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அடுத்தது முஹஸ்துதி. முஹஸ்துதி நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா அப்படியே அவனுடைய சிம்மாசனத்தில் இருப்பான். இந்த நேரத்தையில இந்த பூமியில் அல்லாஹுக்காக வேண்டி சுஜூது செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய காலடியில சுஜூது செய்கின்ற ஒரு பாக்கியத்தை பெறுவார்கள். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய காலடியில சுஜூது செய்கின்ற பாக்கியம். இந்த நேரத்தில் அல்லாஹுக்காக வேண்டி தூய்மையாக சுஜூது செய்தவர்கள் அல்லாஹ்வுடைய காலடியிலே சுஜூது செய்வார்கள். கொஞ்சம் பேர் சுஜூது செய்ய போவாங்க, அப்படியே முகங்குப்புற விழுந்துடுவாங்க. திரும்ப எழும்புவாங்க, திரும்ப சுஜூது செய்ய போவாங்க, அப்படியே முகங்குப்புற விழுந்துடுவாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இவர்கள்தான் உலகத்திலே பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வணங்கியவர்கள், வணக்கசாலிகள் என்றாங்க அல்லாஹ்வுடைய. இவங்க தான் முஹஸ்துதி, இவர்கள்தான் முஹஸ்துதி. மற்றவர்கள் என்னை மிஞ்ச, ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், எல்லா நபிமார்களும் தஜ்ஜாலை பற்றி உங்களுக்கு எச்சரிக்கை செய்யாமல் இல்லை. தஜ்ஜாலை விட பயங்கரமான ஒரு பெரியதொரு குழப்பத்தை, பெரியதொரு பாதிப்பை உங்களுக்கு நான் அறிவித்து தரட்டுமா? என்ன தெரியுமா? என்ன தெரியுமா? அதுதான் முஹஸ்துதி. அதை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே நரகவாதிகளுக்குரிய தண்டனையை பற்றி சொல்கிற போது, வஅம்மல் காசிதூன ஃபகானு லிஜஹன்னம ஹதபா, அநியாயக்காரர்கள் தான் நாளை மறுமையிலே நரகத்தின் விறகுகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அநியாயக்காரர்கள் தான் நாளை மறுமையிலே நரகத்தின் விறகுகள் என்று அல்லாஹ் சொல்கிறார். இன்றைக்கு நமக்கு எவ்வளவுதான் நரகத்தை பத்தி சொன்னாலும் நம்மளோட உள்ளம் பயப்படுற இல்லை. அது சும்மா சர்வ சாதாரணமான ஒரு விடயமாகத்தான் செய்கிறோம், பார்க்கிறோம். அல்லாஹ் தஆலா சுவர்க்கத்தை படைத்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் கூப்பிட்டான். ஜிப்ரீலே வாங்கள் அப்படின்னு கூப்பிட்டான். ஜிப்ரீல் போனார்கள். ஜிப்ரீலே சுவர்க்கத்தை போய் பாருங்கள், என்னுடைய அடியார்களுக்காக அதை எப்படி நான் செய்து வைத்திருக்கிறேன் என்று நீங்கள் போய் பாருங்கள் என்று அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த சுவர்க்கத்தை போய் பார்த்தார்கள். பார்த்துட்டு அல்லாஹ் கிட்ட வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், உன்னுடைய கண்ணியத்தின் மீது ஆணையாக இந்த சுவர்க்கத்தின் இன்பத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ யாருமே அந்த சுவர்க்கத்தில் நுழையாமல் இருக்க மாட்டார்கள், அவ்வளவு இன்பகரமாக இருக்கிறது என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அந்த சுவர்க்கத்தை மனசு வெறுக்குகின்ற காரியங்களை கொண்டு அப்படியே சூழச் செய்தான். அல்லாஹ் ஜிப்ரீலை அழைத்தான். ஜிப்ரீலே, இப்ப போய் நீங்க அந்த சுவர்க்கத்தை பாருங்கள் என்றான். ஜிப்ரீல் போய் பார்த்தார். அல்லாஹ் கிட்ட வந்து சொன்னார், யா அல்லாஹ், நான் சுவர்க்கத்தை பார்த்தேன். நான் இப்ப நினைக்கிறேன் எந்த ஒரு மனுஷனும் இந்த சுவர்க்கத்துக்குள் நுழைய மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். அவ்வளவுக்கு மனசு வெறுக்குகின்ற காரியத்தை கொண்டு இந்த சுவர்க்கம் சூழப்பட்டிருக்கிறது என்றார்கள். அல்லாஹ் தஆலா நரகத்தை படைத்தான். ஜிப்ரீலை அழைத்தான். ஜிப்ரீலே, நரகத்தை போய் பாருங்கள் என்றான். அதனுடைய கொடுமையையும் தண்டனையையும் வேதனையையும் ஜிப்ரீல் கண்டார்கள். அல்லாஹ்விடம் வந்து சொன்னார்கள், யா அல்லாஹ், எந்த ஒரு மனுஷனும்
இந்த நரகத்திலே நுழைய மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன் யா அல்லாஹ் என்றார்கள். அல்லாஹு தஆலா அந்த நரகத்தை மனசு விரும்புகின்ற மனோ இச்சைகளை கொண்டு, பாவங்களை கொண்டு அப்படியே அந்த நரகத்தை அல்லாஹு தஆலா சூழச் செய்தான். ஜிப்ரீலை அழைத்தான். ஜிப்ரீலே, இப்போ போய் பாருங்கள் அந்த நரகத்தை என்றான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் போனார்கள், போய் பார்த்தார்கள். சொன்னார்கள் அல்லாஹ்விடத்திலே, யா அல்லாஹ், நான் நினைக்கிறேன் எந்த ஒரு மனிதனும் இந்த நரகத்தில் நுழையாமல் இருக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு மனசு விரும்புகின்ற பாவம் எல்லாமே இந்த நரகத்திலே இருக்கிறது. அதனால் எல்லாரும் இந்த நரகத்தில் நுழைந்து விடுவார்களோ என்று நான் பயப்படுகிறேன் என்று அல்லாஹ்விடத்தில் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். தோழர்கள், அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு இடம்தான் அந்த நரகம். ஆனா நமக்கு எவ்வளவோ நரகத்தை பத்தி தெரியும், நமக்கு எவ்வளவோ நரகத்தை பத்தி தெரியும், எவ்வளவோ ஹதீஸை கேட்டிருக்கோம். மர்மை என்று சொன்னால், மரண வேதனை என்று சொன்னால் எல்லாம் நரகத்தை பற்றி பேசுவார்கள். ஆனா நம்முடைய உள்ளம் பயப்படுறது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுக்கு போன போது பல காட்சிகளை கண்டார்கள். அதிலே ஒரு காட்சி, ஒரு இடத்திலே நெருப்பு, ஒரு கீழே சுள்ளியான, மேல அப்படியே அகலமான ஒரு வரல் போன்ற ஒன்று அப்படியே இருக்குது. கீழே அப்படியே நெருப்பு மூட்டப்படுகிறது. அந்த மேல அப்படியே விரிஞ்சி கீழே அப்படியே சுள்ளியாகிய அந்த பரலிலே நிறைய பேர்கள் ஆடைகள் இல்லாமல் அதிலே போடப்பட்டிருக்கிறார்கள். உரியானத்தோடு அதிலே இருக்கிறார்கள். கீழே அப்படியே நெருப்பு பத்துகிறது. அந்த நெருப்புடைய சுவாலை அவர்களை அப்படியே எரிக்கிறது. யார் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டபோது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், இவர்கள் யார் தெரியுமா? உலகத்தில் விபச்சாரம் செய்தவர்கள் என்றார்கள். ஆண்புளையும் பொம்பளையும் அல்லாஹ் போட்டு அங்கே பத்த வைக்கிறான். இவர்கள் விபச்சாரம் செய்தவர்கள் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இன்றைக்கு இந்த விபச்சாரத்தை விட பயங்கரமான பாவம்தான் வட்டி. விபச்சாரத்தை விட பயங்கரமான பாவம் வட்டி. ஒருவன் விபச்சாரம் செய்தால் ஊரெல்லாமே பேசித்திருக்கிறோம். ஆனால் ஓடுகின்ற கார் வட்டி, செய்கின்ற தொழில் வட்டி, எடுக்குகின்ற பணம் வட்டி. விபச்சாரத்தை விட கொடுமையானது. இத்துணைக்கும் முன்சப்பிலே தொழுகிறார், இத்துணைக்கும் இமாமுக்கு பக்கத்திலே தொழுகிறார். மனசில சரியான நோய், வைராக்கியம், வஞ்சகம், பொறாமை, குரோதம் உள்ள நோயோடெல்லாம் முன்சப்பிலே தொழுகிறார்கள். ஒரு மாற்றமும் வராது தோழர்களே, ஒரு மாற்றமும் வராது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதன் மரணித்தால் அவனை கபரிலே அடக்கம் செய்ததற்கு பிறகு, அவனை கபரிலே அடக்கம் செய்ததற்கு பிறகு ஒரு அழகான ஒரு உருவம் ஒன்று அப்படியே வரும். அந்த மனிதன் அந்த உருவத்தை பார்த்து கேட்பான், நீ யார் அப்படின்னு கேட்பான். அந்த உருவம் சொல்லும், நான் தான் உன்னுடைய இபாதத் என்று சொல்லும். அவ்வளவுக்கு அழகான ஒரு தோற்றம். அந்த மனிதனுக்கு அவன் பாவியாக இருந்தால் பயங்கரமான ஒரு உருவம் ஒன்று வரும். நீ யாரு என்று கேட்பான். அந்த உருவம் சொல்லும், நான் தான் உன்னுடைய பாவம் என்று அந்த உருவம் சொல்லும். அவனை அது தண்டிக்கும், அவனுக்கு அது வேதனையை கொடுக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கடைசியாக ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். இன்றைக்கு எல்லார உள்ளத்திலையும் இன்றைக்கு மிக லேசாக கருதப்படுகின்ற ஒரு பாவம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், சுனன் அபூதாவுத் 4736வது ஹதீஸ், யா மஅஷர மன் ஆமன பிலிசானிஹி, சமூகமே, நாவால் ஈமான் கொண்ட சமூகமே, வலம் யதுகுல் ஈமானு கல்பஹு, அவர்கள் கொண்ட ஈமான் உள்ளத்தளவில் இறங்காமல் வெறுமனே நாவினால் ஈமான் கொண்ட சமுதாயமே, லா தக்தாபுல் முஸ்லிமீன, முஸ்லிம்களுடைய குறைகளை நீங்கள் தேட வேண்டாம். வலா தத்தபிஉ ஔராத்திஹிம், அவர்களுடைய குறைகளை தேடி நீங்கள் அலைய வேண்டாம். ஃபஇன்னஹு மன் இத்தப ஔராத்திஹிம், யார் முஸ்லிம்களுடைய குறைகளை தேட ஆரம்பிக்கிறார்களோ, யத்தபிஉல்லாஹு ஔரத்தஹு, அல்லாஹ் அவருடைய குறையை தேட ஆரம்பிக்கிறான். வமன் யத்தபிஇல்லாஹு ஔரத்தஹு, யாருடைய குறையை அல்லாஹ் தேட ஆரம்பிக்கிறானோ, யஃப்லஹு ஃபீ பைத்திஹி, அவர் வீட்டுக்குள் இருந்தாலும் அல்லாஹ் அவரை கேவலப்படுத்தி ஆக்குவார்.
இன்றைக்கு போனோடு நிறைய பேர் அலைகிறாங்க மக்க வேண்ட குறையை தேடுறதுக்கு. தண்ட மனைவி மாற வச்சுட்டு மக்களுடைய குறையை தேடுறதுக்கு நிறைய பேர் வச்சிருக்கிறாங்க. நிறைய சிம், நிறைய போன். அவர் எப்படி இருக்கிறார், புல்றாரா புலவில்லையா என்று பார்ப்பதற்கு SMS, போன்ல கதைக்கிறது, மற்றவர்களுக்கு குறைகள் எப்படி இருக்குது என்பதை அம்பலப்படுத்துவதற்காக வேண்டிய நிறைய பேர்கள் திரிகிறார்கள். தோழர்களே, அல்லாஹு தஆலா நாளை மறுமையிலே 2 மாதிரி விசாரணை நடத்துவான். ஒன்று எல்லாருக்கும் முன்னிலையில வச்சு அல்லாஹ் செய்வான், விசாரணை செய்வான். இன்னும் ஒன்று அல்லாஹ் திரையை போட்டு கொஞ்சம் பேரை எடுத்து செய்வான், விசாரணை செய்வான். நீ என்ன பாவம் செஞ்சா சொல்லு என்று அல்லாஹ் கேட்பான். அந்த நேரத்தில் அடியான் சொல்றதுக்கு வெட்கப்படுவான். அல்லாஹ் சொல்லுவான், வெட்கப்படாத, இந்த இடத்துல ஒத்தருமே இல்லை, நானும் நீ தான் இருக்கிறோம். இந்த இடத்தில் யாருமே அல்ல, நானும் நீ தான் இருக்கிறோம். எப்படி உலகத்தில் மற்றவர்களுடைய குறைகளை நீ மறைத்தாயோ போன்ற குறையை நான் மறைச்சிருக்கேன், எனக்கிட்ட சொல்லு, எனக்கிட்ட நீ சொல்லு என்று அல்லாஹ் சொல்லுவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அல்லாஹ் என்னையும் உங்களையும் மறுமையிலே விசாரணை செய்கிற போது திரைக்கு மறைவிலே இருந்து விசாரணை செய்து என்னையும் உங்களையும் மன்னித்து சுவர்க்கம் செல்லுகின்ற கூட்டத்தில் வல்லவன் ரஹ்மான் ஆக்கி அருள வேண்டும். அதற்காக வேண்டி நரகவாதிகளின் பண்புகளில் ஒன்றுதான் மற்றாக்கின்ற குறையை தேடுறது. மற்றவன் என்ன செய்கிறான், ஏது செய்கிறான், எங்க போகிறான், எங்க வருகிறான், என்ன தொழில் என்று பார்த்து அலைந்து திரிவது நரகவாதிகளுடைய பண்பு. மற்றவனுடைய குறையை நாங்க தேட ஆரம்பிச்சா அல்லாஹ் எங்கட குறையை தேட ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் எங்கட குறையை தேட ஆரம்பிச்சா நாங்க வீட்டுக்குள் இருந்தாலும் எங்களை அல்லாஹ் கேவலப்படுத்தி ஆகுவான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதிவு செய்து கொண்டு வல்லவன் ரஹ்மான் என்னையும் உங்களையும் இந்த பயங்கரமான நரகத்திலிருந்து, இந்த நரகத்தின் பண்புகளிலிருந்து அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். அதற்காக நானும் நீங்களும் முயற்சி செய்ய வேண்டும் என்று வினயமாக கேட்டுக்கொள்வதோடு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள், நான் நரகத்தை எட்டி பார்த்தேன், அந்த நரகத்திலே நிறைவானவர்கள் பெண்களாக இருந்தார்கள். ஒரு பொம்புளை விளிம்பி, யார் ரசூலுல்லாஹ், என்ன காரணம் பெண்கள் நரகத்தில் இருப்பதற்கு என்ன காரணம் என்று கேட்டார். நீங்கள் எதை எடுத்தாலும் திட்டுகிறீர்கள். கத்தி வெட்டினா நாசமத்த கத்தி, கொச்சிக்கா கையில தரிச்சா நாசமத்த கொச்சிக்கா, வெங்காயம் கண்ணுல இருந்து தண்ணியை கொட்டிட்டோம்டா நாசமத்த வெங்காயம், வாசப்படி கட்டு காலில் அடிச்சா நாசமத்த வாசப்படி, எங்கேயாவது என்னையாவது ஒரு சுவர் தட்டினாலும் முட்டினாலும் எல்லாத்துக்கும் திட்டுறது, பிள்ளைக்கும் திட்டுறது, கணவனுக்கும் திட்டுறது, மனைவிக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யறது, திட்டுறது. அவக்கு அவவும் திட்டிக்குவா, சனியம் பிடிச்ச நெத்தி இணைக்கி அடிச்சுட்டு திட்டுவா, அவக்கு என்ன செஞ்சுக்குவா, திட்டிக்குவா. சாவியை இங்க இடுப்புல வச்சுக்கிட்டு தேடி எல்லாம் சனியம் பிடிச்ச சாவி எந்த இடுப்புலாம் இருக்குன்னு திட்டுறது. இதனால அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார், நீங்கள் அதிகமாக திட்டுகிறீர்கள், நரகத்தில் இருப்பீர்கள். ஒரு பொம்பளை எழுப்பி கேட்கிறா, யார் ரசூலுல்லாஹ் என்ன செய்யணும்? ரசூலுல்லாஹ் சொல்றார், அப்படி நீங்க